இரவு இரவு கவிதை எது நீ எது நான் என தெரியவில்லை. நிலவின் கனவு கனவில் நிலவு எது நீ எது நான் என புரியவில்லை. கவிதை இரவு இரவு கவிதை எது நீ எது நான் என தெரியவில்லை. நிலவின் கனவு கனவில் நிலவு எது நீ எது நான் என புரியவில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருணக்கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கருணக்கிழங்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வாங்கி நல்லா காய வச்சுட்டேன். ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ செஞ்சோம்னா தான் நாக்கு அரிக்காது. அதை நல்லா ஒரு 4 டைம் நல்லா தண்ணியிலேயே வாஷ் பண்ணிவிட்டு அந்த மண்ணெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. குக்கர் விசிலை போட்டு விட்ருங்க. 2 விசில் மட்டும் விடுங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறமே புளி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து மொச்சை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நைட்டே ஒரு 150 கிராம் மொச்சையை நல்லா கழுவி அதையும் ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து தாளித்து ஒரு பேஸ்ட் வரைக்கணும். அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய் சூடானோடனே ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பழுத்த தக்காளியை அதையும் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலேயே. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என் தக்காளி அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துறதுனால தக்காளி வந்து சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ வந்து அதே குக்கரில் கிழங்கு ஓரமாக எடுத்து வச்சுட்டு மொச்சை வந்து ஊற வச்சுருந்தோம்னா அதை இதோடு சேர்த்து இந்த குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பக்குவமாக வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விடுங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன். கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரக்குழம்போட டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கும். தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உரப்பு எல்லாத்தையும் வந்து சல்லுன்னு ஆக்கி விட்ரும் தேங்காய். அதனால் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன டீஸ்பூனாக 4, பெரிய டீஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து உங்களோட விருப்பம் தான், ஆனால் கம்மியாக சேர்க்குறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்தனாலே அடி பிடிக்கும். அதனால் தேங்காய் வந்து கருகிடக்கூடாது. அதோட ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. இந்த ஸ்பூனை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷமாக நல்லா வந்து தேங்காய் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஃபேன் காற்றுல வந்து நம்ம ஆற வச்சு எடுக்கலாம். ஆற வச்சு இப்போ வந்து ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு இந்த அளவுக்கு விழுது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நரன்னு அரைச்சிங்கன்னா குழம்புல வந்து மேலே திரியாக இருக்கும். அதனால் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம், கலர் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்து செய்யலாம். இதில் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ அதெல்லாம் பொரிஞ்ச பின்னாடி ஒரு சின்ன குட்டி சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக. 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலேயே.
வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்போட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதக்கின மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வதக்கி அரைச்சிருக்கனால இந்த விழுது வந்து ரொம்ப வந்து இந்த எண்ணெயில் வந்து வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம தண்ணி மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு மசாலா தூள் சேர்க்குறப்ப. இப்போ வந்து வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை, அதனால் கடையில் வாங்கினது வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான் மசாலா தூள். இதே குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா, வீட்டில் அரைச்சது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா தூள் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போ புளி ஊற்றுறப்பையும் வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால் புளியை வந்து நாங்கள் முன்னாடி காமிச்சிருந்தேன்ல, அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வச்சுருக்க அளவு வந்து இன்றைக்கி 4 பேர்லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதனால் நான் வந்து ஒரு 2 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இதில் தேவையான உப்பு சேர்த்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எது பத்தலையோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கரண்டியை வச்சு நல்லா திரும்பி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நான் வந்து கொதிக்க விடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், மேலே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்படி தகதகன்னு குழம்பு வந்து சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து குழம்போட எல்லாம் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு இந்த கருணக்கிழங்கு வந்து 2 கட் பண்ணியிருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதிலேயே நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மொச்சப்பயிரையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். அப்போ தான் மொச்சப்பயிரும் கருணக்கிழங்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச முன்னாடி அதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இறங்கியிருக்கும். நான் வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துருக்கேன். தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணலை. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிருக்கு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், நல்லா காரக்குழம்பு சுருட்டுன்னு காரசாரமாக நல்லா இருக்கும். இது சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், தயிர் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதை இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் மறக்காமல். நல்லா கொதிச்சதில் இந்த அளவுக்கு நல்லா கிழங்குல எல்லாம் நல்லா காரம் எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி இலையில தூவிலாம் தாராளமாக கொத்தமல்லி தூவலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடுங்க. இதில் கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுறப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். அது சேர்க்குறப்ப இனிப்பு இருக்காது, இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பொதுவாகவே காரக்குழம்புக்கு வந்து நான் சர்க்கரை வந்து சேர்ப்பாங்க. இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போகிறனால இனிக்காது குழம்பு, நல்லா வந்து புளிப்பு அந்த காரத்தெல்லாம் தூக்கி கொடுக்கும், அவ்வளோதான். இந்த பாருங்கள் கிழங்கு மொச்சப்பயிரெல்லாம் நல்லா காரமாக நல்லா மசாலா தூளாக நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். இதே அளவு கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.